அடியேன் பேசக்கூடிய தலைப்பானது ஆச்சாரியர்கள் கற்பிக்கும் பாடம். ஆச்சாரியர்கள் கற்பிக்கும் பாடம் ரொம்ப அழகான தலைப்பு. அடியனுக்கு என்ன தோணித்துன்னா, ஆச்சாரியர்கள் கற்பிக்கும் பாடம்னு சொன்னால் ஒத்தொத்தருமே இங்கே அரை மணி காலம் பேசலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் விஷயம் தெரிந்தவர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் நம்ம சாப்பாடு சாப்பிட்டா கூட கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் ரசிக்காது, கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இதில் உப்பு காரம் சேர்த்து சில விஷயங்களை விண்ணப்பிக்கலாம் என்று தொடங்குகிறேன். பின்னால் உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் ஆச்சாரியன் மூலமாகவே கேட்டு அறிய வேண்டும் என்று பெரியவர்கள் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறார்கள். நாம் எத்தனை பெரிய ஞானியாகவோ அறிஞனாகவோ இருந்திருந்தாலும் சம்பிரதாய அர்த்தங்களை ஆச்சாரியனிடத்திலே கேட்க வேண்டும், அதுவும் அடிபணிந்து கேட்க வேண்டும். அந்த அடிபணிந்துன்றதுக்கு இன்னும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்போ போய் நாம் கேட்குறோன்னா நேராக ஆச்சாரியனிடத்தில் போகிறோம், அவர் அர்த்தங்களை சொல்கிறார், கேட்டுக்கிறோம். முன்காலத்தில் அப்படி கிடையாது. அங்கேயே போய் தங்கணும், ஆச்சாரியர்களுக்கு சிசுஷைகளெல்லாம் பண்ணணும், அவளுக்கு துணி துவச்சி போடணும், கை கால் பிடிச்சி விடணும், என்னென்ன ஆற்றுக்கு காரியங்கள் உண்டோ எல்லாம் பண்ணணும். அதுக்கு பிற்பாடு தான் உபதேசங்கள்ன்றது ஆரம்பிக்கும். அதுக்கு தான் அடிபணிந்து அர்த்தங்களை கேட்டல் என்று சொல்லுவாள். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹான்னு கீதாச்சாரியன் தெரிவிக்கிறான். அப்படி ஆச்சாரியனை அடிபணிந்து தான் விஷயங்களை கேட்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம சொல்லிவிடக்கூடாது. அதற்கு மேலே சரி புஸ்தகம்தான் இருக்கே, இத்தனை புஸ்தகம் இருக்க எழுதியிருக்காளே, புஸ்தகத்தை பார்த்து நானே தெரிந்து கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படியும் நாம் சொல்லிவிடக்கூடாது. எந்த விஷயத்தை நாம் பேசுவதாக இருந்தாலும் அது பெரியவர்கள் சொன்ன வார்த்தையாக இருக்க வேண்டும். இதைத்தான் மணவாள மாமுனிகள் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம் அதனை பேச வேண்டும் என்று காட்டியிருக்கிறார். எல்லா ஆச்சாரியர்களுமே இதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள். ஆளவந்தார் எடுத்துக்கொள்ளுங்கள், சின்ன வயசுலேயே ஆக்கியாழ்வானை வென்றார். அவ்வளவு ஞானம் படைத்தவராக இருந்தார். ஆனால் அவர் மணக்கால் நம்பியினிடத்தில் அடிபணிந்து காலக்ஷேபங்கள் கேட்டுத்தான் கிரந்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டார். எம்பெருமானாருடைய சரித்திரம் கேட்கவே வேண்டாம். சிறு வயதிலேயே அவர் கல்வி பயில்கின்ற காலத்திலேயே யாதவ பிரகாசன் சொன்ன அபார்த்தங்களை எல்லாம் திருத்தி சொன்னார் என்று பார்க்கிறோம். அதுவும் சாதாரண அர்த்தங்களா, எல்லா உபனிஷத் வாக்கியங்களில் இருக்கக்கூடிய அர்த்தங்களுக்கெல்லாம் சரியான பொருள் எம்பெருமானார் சொன்னார்னு பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமானார் ஒரு ஆச்சாரியரிடத்திலே இல்லை, 5 ஆச்சாரியர்களிடத்திலே அடிபணிந்து அர்த்தங்களை எல்லாம் கேட்டார். பஞ்சாச்சாரிய பதாசிரிதர் என்று எம்பெருமானாரை கொண்டாடுகிறோம். அவருக்கே எல்லாம் தெரியுமே, அவர் எதுக்கு ஆச்சாரியனை அடிபணிந்து கேட்க வேண்டும் என்னால் இதுதான் முறை. நாமே அந்த முறையை பின்பற்றவில்லை என்னால் பின்னால் வரக்கூடியவர்கள் நிச்சயமாக பின்பற்ற மாட்டார்கள் என்று ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் இப்படியே இருந்திருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பேர் பாருங்கள். பராசர பட்டர், அவர் சின்ன வயசுலேயே சர்வஜ்ய பட்டன் என்கிற அந்த பண்டிதனை வென்றார். அவர் ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து தான் அர்த்தங்களை கேட்டார். நஞ்சியர், இந்த நஞ்சியர் ஒரு வாதம் பண்ணாரானால், வேதாந்தி என்ன அவர் இருக்கும் பொழுது வாதம் செய்தாரானால் 6 தரிசனங்களை ஜெயித்ததற்காக 6 சிம்மாசனங்களை 6 ஆசனங்களை போட்டுக்கொண்டு அப்படி உட்கார்ந்து தான் வாதம் பண்ணுவாராம். ஆனால் அப்படிப்பட்ட நஞ்சியர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வந்த பிற்பாடு பட்டரிடத்திலே, பராசர பட்டரிடத்திலே அடிபணிந்து ஒவ்வொரு எழுத்தெழுத்தாக அவரிடத்திலே காலக்ஷேபங்கள் கேட்டார் என்று பார்க்கிறோம். இன்னும் இப்படி ஆச்சாரியர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வேதாந்த தேசிகர் சிறிய வயசுலேயே அவருக்கு அத்தனை ஞானம் இருந்தது. ஆனால் ஆச்சாரியனிடத்திலே அடிபணிந்து தான் அத்தனை அர்த்தங்களையும் கேட்டார். மணவாள மாமுனிகள் எடுத்துக்கொள்வோம். அவர் எம்பெருமானாருடைய அபராவதாரம் புனரவதாரம் என்று கொண்டாடப்படுகிறார். அவர் கூட சொந்தமாக எதையும் சொல்லிவிடவில்லை. அவரும் திருவாய்மொழி பிள்ளை இடத்திலே அடிபணிந்து அர்த்தங்களை கேட்ட பிற்பாடுதான் அவர் பேசினார் என்று பார்க்கிறோம். அப்படி ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணியிருக்கிறார்கள் என்னால் அந்த முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டார்கள், பின்னோர்ந்து தாமதனை பேசினார்கள், தம் நெஞ்சில் தோத்தினதே சொல்லவில்லை என்ன இப்படி பார்க்கிறோம். இப்படி பண்ணாதவர்களும் சில பேர் இருந்திருக்கிறார். ஏன்னா மணவாள மாமுனிகள் இந்த விஷயத்தை சொல்கிறார் என்னால் அப்போது ஒரு விஷயம் ஒன்று இருந்தால் தானே அதை சொல்லணும். தம் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி
இது சுத்த உபதேச வரவார்த்ததென்பர் மூர்க்கராவார்னு ரொம்ப கடுமையாக மாமுனிகள் சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருமே இப்படி தான் கேட்டிருக்காருன்னு சொன்னால் அந்த பாசுரம் வர வேண்டியதற்கு அவசியமே இல்லையே. ஏன் மாமுனிகள் அப்படி சொன்னார் என்னால், சிலர் அப்படி இருந்திருக்கிறார்கள் என்று காட்டுகிறார்கள். இருந்திருக்கிறார்கள், ஆனால் திரிந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு உதாரணம், நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்று ஒரு ஆச்சாரியர். அவர் பராசர பட்டருடைய வம்சத்திலே வந்தவர். அவரும் பின்பழகிய பெருமாள் சீயர் என்று இருவரும் சேர்ந்து சோழராஜ சபைக்கு ஒரு நாள் போயிருக்கா. பின்பழகிய பெருமாள் சீயர் என்பவர் நம்பிள்ளையினிடத்திலே காலக்ஷேபம் கேட்பவர். சோழராஜன் இந்த மாதிரி பண்டிதர்களை எல்லாம் பார்த்தால் வா ராஜாக்கள் கேள்வி கேட்பா. அங்கே ஒரு கேள்வி கேட்டுட்டான் நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரை பார்த்து. என்ன கேட்டான்னா, சுவாமி ராமாவதாரத்தில் சக்கரவர்த்தி திருமகன் அவன் ஆத்மானம் மானுஷம் மன்னியேன்னு மனிதனாகவே பிறந்தது முதல் முடியும் வரை தன்னை ஒரு மனிதனாகவே நினைத்து கொண்டு வாழ்ந்திருந்தான்னு பார்க்கிறோம். ஆனால் நடுவிலே ஜட்டாயுக்கு கச்சலோகான் அனுத்தமான்னு நான் உன்னை மோட்சத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி மோட்சத்துக்கு அனுப்புகிறார் சக்கரவர்த்தி திருமகன். மோட்ச பிரதத்துவம்ன்றது மனுஷனால் பண்ணவே முடியாதே. மோட்சத்தை மனுஷனால் கொடுக்க முடியுமான்னு பகவானால் தான் கொடுக்க முடியும். அந்த இடத்துல அவர் மனுஷனாக இல்லாமல் பகவானாக மாறிட்டாரா, அந்த பகவான்ற நிலையிலேயே அவர் இருந்து விட்டாரா என்று கேள்வி கேட்டார் ராஜா. நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு சட்டுன்னு அந்த ஆன்சர் அர்த்தம் புரிக்கலை. கேள்வியை கேட்டுட்டு ராஜா கொஞ்சம் பராக்கா ஏதோ மற்ற காரியங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தார். இவர் அதுக்குள்ளே பின்பழகிய பெருமாழ்ச்சி இடத்துல கேட்கிறார், இந்த சந்தேகம் நம்பிள்ள கோஷ்டியில் வந்திருக்குமே, அவர் என்ன நம்பிள்ள இதை எப்படி நிர்வகித்து போர்வர் என்று கேட்டார். உடனே ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டார் அந்த பின்பழகிய பெருமாழ்ச்சியர். சத்தியேன லோகாஞ்சயத்தின்னு காதோடு சொல்லிட்டார். சத்தியேன லோகாஞ்சயதி தீனாம் தானேன ராகவஹா என்று ஒருத்தன் சத்தியமே பேசுபவனாக இருந்தால் அத்தனை லோகங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே வந்துவிடும். அவன் அத்தனை லோகங்களையும் ஜெயித்து விடுவான். அப்போ சக்கரவர்த்தி திருமகன் அவர் உண்மையே பேசுபவர். அவர் இந்த ஜட்டாயு மகாராஜரை பார்த்து, பெரிய உடையாரை பார்த்து நீ மோட்சத்துக்கு போக கடவாயின்னு சொன்னால் அவருக்கு அந்த சக்தி இருக்கா இல்லையான்றது அவசியம் இல்லை. ஒரு உண்மையே பேசுபவர் எந்த வார்த்தை சொன்னாலும் அது உண்மையாக போய்விடும். துவதீய கம்பீர விதேச்ச வைதிகாக துவதீய கம்பீர மனோனுசாரிணாக என்று ஆள வந்தார் தெரிவிக்கிறார். உடனே அந்த சத்தியன லோகாஞ்சயத்தின்னு காதோடு சொன்னார். அர்த்தம் நன்னா அவர் வித்வானாகையாலே அந்த அர்த்தம் அவருக்கு நன்னா புரிஞ்சுடுத்து. உடனே ராஜா மற்ற காரியங்கள்லாம் முடிச்சுட்டு சுவாமி விடை சொல்கிறீரான்னு கேட்ட உடனே நன்னா பெரிய 1.5 மணி காலம் உபன்யாசம் பண்ணிட்டார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே நிறைய பரிசுகளை எல்லாம் கொடுத்தார் அந்த நடுவில் திருவீதி பிள்ளை பட்டருக்கு. அவர் என்ன பண்ணார், அத்தனை பரிசுகளும் எடுத்துன்னு வந்து நேரம் நம்பிள்ள திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக விழுந்தார். நம்பிள்ளைக்கு ஒன்றும் புரியல, இவர் நம்ம காலக்ஷேப கோஷ்டிக்கே வரமாட்டாரே, நம்மிடத்தில் அவ்வளோவா பெரிய அபிமானமெல்லாம் இவருக்கு இல்லையே, இவர் என்னமோ நிறைய வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி நமக்கு சமர்ப்பிக்கிறாரே, என்ன விஷயம்னு கேட்டால் இது எல்லாம் அவர் சொன்னாராம். நடந்ததை எல்லாம் சொன்னார். இத்தனை நாள் தேவரின் திருவடி வாரத்திலே ஆசிரியிக்காமல் அபச்சாரப்பட்டு போனேன். தேவர் திருவாக்கிலிருந்து சிந்தின ஒரு திவலைக்கே இத்தனை பரிசு கிடைக்கிறதுனா அப்போ அத்தனை திருவாக்குகளையும் சேர்த்து அனுபவித்தால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும், எத்தனை சதார்த்தங்கள் அதிலே கிடைக்கும். அதனால் இனிமேலும் அடியன் அனர்த்தப்பட விரும்பவில்லை என அடியனை சிஷ்யனாக அங்கீகரிக்க வேண்டும் என்று அன்று முதல் அவர் நம்பிள்ளையனுடைய சிஷ்யராக ஆனார் என்று பார்க்கிறோம். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கார், முன்காலத்திலே தம் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி பூர்வாச்சாரியர்களுடைய ஏதோ கிரந்தங்களை பார்த்தோ இல்லை தனக்கு தெரிஞ்சதையோ சொல்லி அவர் காலத்தை போக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அது தவறு என்று உணர்ந்தார். அப்படி உணர்ந்தவர் ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து கேட்க வேண்டும் என்பதற்காக நம்பிள்ளை திருவடிகளை ஆசிரியித்தார் என்று பார்க்கிறோம். இது ஒரு அழகான ஒரு விஷயம். ஆச்சாரிகளை அடிபணிந்து அர்த்தத்தை கேட்டுதான் நாம் அதை பேச வேண்டும் என்பதற்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இது. சரி சுவாமி, இங்கே ஒரு சின்ன சந்தேகம். ஆச்சாரியனிடத்திலே அடிபணிந்து அத்தனை கிரந்தங்களை கேட்கணும்னு சொன்னால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எத்தனை கிரந்தங்கள் இருக்குது, அத்தனை கிரந்தங்களையும் நாம் ஆச்சாரியனிடத்தில் உட்கார்ந்து கேட்க முடியுமான்னு அவருக்கு அவகாசம் இருக்குமா? அதுவும் இப்போ இருக்கிற காலத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் பார்க்கும் பொழுது ஏதோ 1-2 கேட்டுட்டு இல்லை ஒரு அன்வயம்னு சொல்லுவாள், ஆரம்பம் முடிவு முக்கியமான விஷயங்கள்லாம் அன்வயம்னு சொல்லுவாள். இப்போது ஒரு கீதா பாஷ்யம் கேட்குறோன்னு சொன்னால் அதில் முதல் அத்தியாயம் கேட்பா, 18வது அத்தியாயம் கேட்பா, முக்கியமான அத்தியாயங்களில் முக்கியமான ஸ்லோகங்களை கேட்டு ஒரு 3-4 நாளில் கீதா பாஷ்யம் காலட்சேபத்தையே முடிச்சுடுவாள். இந்த மாதிரி பார்த்துட்டு மீதியை நானே பார்த்துக்கிறேனே, அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கலாம். அதில் சில ஒரு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த மாதிரி பண்ணுறவாளும் இருக்கா, பண்ணவாளும் இருந்திருக்கிறா. அப்படி சில பேருக்கு அது ஒரு பாக்கிய வசத்தாலே ஆச்சாரியனுடைய ஒரு கட்டாட்ச விசேஷத்தினாலே அவள் சொல்கிறது தப்பாக போகாது. ஆனால் நிச்சயமாக அது தப்பாக போகாதுன்னு நம்ப முடியாது.
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அழகாக ஒரு ஆச்சாரியருடைய சரித்திரத்திலிருந்து காட்டுறார். பெத்தின்னு ஒரு ஆச்சாரியர், அவரும் நம்பிள்ளையும் சேர்ந்து கிழக்கே போயிருக்கா. ஸ்ரீரங்கத்திலிருந்து கிழக்கே, இந்த கிழக்கே போகிறதுன்னா அவள்லாம் அந்த அடிக்கடி திருவையாறுன்ற இடத்துக்கு போவாள். அங்கே தான் ராஜாக்கள் இருப்பா. அங்கே போய் கோயிலுக்காக அரிசி இது நெல் எல்லாம் வாங்கிட்டு வருவாள். இங்கே திருவையாறு அந்த கிழக்கே போயிருக்கான்னு சொல்லியிருக்கா, எங்கே போனான்னு சொல்லலை, கிழக்கிலே அவர்கள் போன அளவிலேன்னு சொல்லியிருக்கா. அங்கே யாரோ ஒருத்தர் அந்த பெத்தியை பார்த்து கேட்டாலும், ஆண்டாளுடைய பாசுரம், அதாவது நாச்சியார் திருமொழியிலே மண்ணு பெரும்புகள் மாதவன்னு பறவைகளை எல்லாம் ஆண்டாள் தூது விடுகிறாள். அங்கே என் தத்துவனை வர கூகித்தியாகில் தலையல்லால் கைமாறிலேனே அப்படின்னு ஒரு பாசுரம். மெத்தன்ன முத்தன்ன வெண்முறுவல் செய்யவாயும் உலையும் அழகழிந்தேன் நான், கொத்தலர்காவில் மணித்தடங் கண்படை கொள்ளும் இளங்குயிலே என் தத்துவனை வர கூகித்தியாகில் தலையல்லால் கைமாறிலேனே. அந்த பெத்திங்கிற ஆச்சாரியரை பார்த்து ஒருத்தர் கேட்டுட்டா, தலையல்லால் கைமாறிலேனேன்னு சொல்கிறாளே ஆண்டாள், அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாலும் அவருக்கு சட்டுன்னு புரிக்கலை. அப்புறம் என்ன அர்த்தம் சொல்லிட்டாருன்னா, நீ எம்பெருமான் வரும்படி நீ கூவினாயானால் குயிலே உன்னுடைய திருவடிகள் உன்னுடைய கால்களிலே என் தலையை அறுத்து நான் போட்டுவிடுவேன்னு சொன்னார். சொல்லிட்டார், அவரும் சரின்னு போயிட்டார். ஆனால் சொன்ன அர்த்தத்தில் இவருக்கு திருப்தி ஏற்படலை. ஐயோ, இந்த குயில் எம்பெருமான் வர கூவி விட்ட பிற்பாடு தலையறுத்து குயில் எடுத்து கொடுத்துட்டோன்னா எம்பெருமான் வந்தால் நாம் இருக்க மாட்டோமே அவனை அனுபவிக்கிறதுக்கு, வெறும் தலை இல்லாமல் நாம் என்ன பண்ணுறது? அதனால் சொன்ன அர்த்தத்தில் திருப்தி இல்லை. உடனே நம்பிள்ளை இடத்துல அந்த பெத்தி பார்த்து கேட்டாராம், இது நிச்சயமாக நஞ்சியர் இதை நிர்வகிச்சிருப்பாரே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாராம். உடனே நம்பிள்ளை சொன்னாராம், என்ன சொன்ன, தலையல்லால் கைமாறிலேனே என்னால் உன்னுடைய திருவடிகளிலே என் தலையை வைப்பதை தவிர வேறு கைமாறில்லை. என்ன அப்படி காலம் முழுவதும், அதாவது நஞ்சியர் அங்கே என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, நீ பண்ணின உபகாரத்திற்கு இத்தலையால் செய்வதொன்று உண்டோ என்று என் தலையை உனக்காக்கி, என் தலையை அப்படியே உன்னுடைய திருவடிகளிலே போட்டு காலமெல்லாம் உன் காலிலே வணங்கி வர்த்திக்கும் அத்தனை என்கிறாள் என்று அருளி செய்வர் என்றேன். நம்மளையே சொன்னார், நஞ்சியர் இப்படி தான் அர்த்தம் சொல்லுவார்னு சொன்னேன். உடனே அதை ரொம்ப கொண்டாடினார் பெற்றி. ஓர கொண்டாடி அவர் என்ன சொன்னார்னா, நான் இந்த பெற்றி சொல்கிறார், நான் 11 உரு திருவாய்மொழி கேட்டேன். நஞ்சியர் இடத்துல 11 முறை நான் திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்டிருக்கேன். நஞ்சியருக்கு ஒரு சதாபிஷேகம்னு சொல்கிறாள், அந்த மாதிரி 100 முறை திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லியிருக்காரான் நஞ்சியர். அந்த 100ல் ஒரு 11 வாட்டி கேட்டிருக்கார். ஆனால் திருமொழி கேட்க பெத்தில, நாச்சியார் திருமொழி காலக்ஷேபன்றது ஒரு நாள் நான் கேட்கவே இல்லை, ஒரு முறை கூட நான் திருமொழி கேட்க பெத்திலேன். போன இடங்களிலே அடியேனை சிலர் கேட்டால் அருளி செய்யும் அதுவே எனக்கு தோற்றி நானும் சொல்லும்படி பிரசாதிக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டேன். சரி, இதெல்லாம் நான் மற்ற கிரந்தங்கள்லாம் கேட்கல, யாராவது எங்கேயாவது சந்தேகம் கேட்பா, அப்படி யாராவது சந்தேகம் கேட்டால் என்னுடைய வாக்கிலிருந்து சரியான பதில் தான் வரணும்னு நஞ்சியர் இடத்துல நான் பிரார்த்தித்தேன். அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்னா, அப்படியே பிரசாதித்தருலாம், சரி ஆகட்டும்னு அவர் அனுகிரகம் பண்ணார். ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு வரபலத்தாலே இவள் அறிய போகாது, ஒரு வரத்தினாலேயோ ஒரு ஆசீர்வாதத்தினாலேயோ இதெல்லாம் விஷயங்கள் கிடைக்காது, சிரவணம் கொண்டு அறிய வேணும் என்று அருளி செய்தார். அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து கேட்டுதான் தெரியணுமே தவிர, நான் அனுகிரகம் பண்ணுறேன் உனக்கு எல்லா அர்த்தமும் நன்னா புரிக்கும் அப்படின்னு சொன்னால், இது இந்த தேவதாந்திரங்கள்லாம் சொல்கிறாளே, இவர் அனுகிரகம் பண்ணார் வியாதி போயிடுத்து, இவர் அனுகிரகம் பண்ணார் பணமாக கொட்டித்துன்னு, அந்த மாதிரி அனுகிரகத்தினால இதையெல்லாம் சம்பாதிக்க முடியாது. கஷ்டப்பட்டு தான் இதை கேட்டு தான் அடிபணிந்து கேட்டுதான் இந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் கேட்க வேண்டும் என்று இன்னைக்கு தான் தெரிந்து கொண்டேன் என்று பெத்தி சொன்னார். அப்போ நடுவில் திருவிதி பிள்ளை பட்டர் அவர் எப்படி இருந்தார்னா, ஆச்சாரியத்தில் கேட்காமல் நாமே சொல்லலான்னு பார்த்தார். வகையா ஒரு நாள் மாட்டின்றார், ஆச்சாரியன் அடிபணிந்து தான் கேட்க வேண்டும்னு புரிந்து கொண்டார். பெத்தி என்ன பண்ணார், ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து ஏதோ ஒரு சில கிரந்தங்களை கேட்டிருக்கார், ஆனால் ஒரு சில கிரந்தம் தான் கேட்டிருக்குமே, மற்றதெல்லாம் நாமே சொல்லிவிட முடியாதான்னு நினைத்து கொண்டிருந்தார். அப்படி சொல்ல முடியாது, பூர்த்தியாக காலக்ஷேபம் கேட்டால்தான் யார் எங்கு சந்தேகம் கேட்டாலும் நாம் சொல்ல முடியும்ன்றதை அவர் அறிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்படி பல ஆச்சாரியர்களுடைய சரித்திரங்கள் காட்டுகிறார்கள். அப்படி முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்க வேண்டும், பின்னோர்ந்து தாம் அதனை பேச வேண்டும் என அந்த ஒரு கிரமத்தை ஆச்சாரியர்கள் ரொம்ப வற்புறுத்தி கூறியிருக்கிறார்கள். பல இடங்களில் வியாக்கியானங்களில் இந்த விஷயத்தை ரொம்ப சூச்சகமாக ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு 2 இடங்கள் பார்ப்போம். கத்தார் சேர் கண்ணபுரத்துறை அம்மா கத்தார்மறை வாணர்கள் வாழ் திருப்பேரார்க்கு அத்தாரடியார் தமக்கு அல்லல் நில்லாவேன்னு திருவாய்மொழி 10 8 பதிகத்தில் இருக்கக்கூடிய பாசுரம், திருப்பேர் நகர் பாசுரம்.
அங்கே வியாக்கியானத்திலே அவர் என்ன எழுதுகிறார், பெரியவாச்சான் பிள்ளை 24,000 படி வியாக்கியானம், அங்கேயும் எழுதுகிறார், கத்தனூல் மறையாளர் கண்ணபுரத் தம்மானை கண்டாள்களோ அப்படின்னு நல்ல கற்றவர்கள் வாழ்கின்ற ஒரு திவ்ய தேசம்னு தெரிவிக்கிறார். அதுக்கு வியாக்கியானம் என்ன எழுதுகிறார் பெரியவாச்சான் பிள்ளைனா, அவ்வூரில் விழுவேடு எடுத்து கொண்டறிதல் புஸ்தகம் பார்த்து அறிதல் செய்வார் இல்லை என்று தெரிவிக்கிறார். விழுவேடு எடுத்து அறிதல், விழுவேடு எடுத்து அறிதல்னா என்ன அர்த்தம்? ஏட்டை எடுத்துன்னு போறா, ஒரு கட்டு காற்றடிக்கும் பொழுது 1 2 7 விழுந்துடுறது, அதில் என்ன கிடைக்கும்? அதை எடுத்து வாசிச்சா என்ன ஞானம் வரும்? அந்த மாதிரி பார்க்கிறவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லுவார். இந்த விழுவேடு எடுத்து அறிதல்றத அடியனுடைய தகப்பனார் ரொம்ப அழகா இந்த காலத்து ஒரு உதாரணம் சொல்லுவார். அது கூட இந்த காலம் இல்லை, ஒரு 20 வருஷம் முன்னாடி உதாரணம். இந்த காலத்தில் மளிகை கடையில் அரிசி பருப்பெல்லாம் கோணியில் வச்சுருப்பா, நிறைய 10 கிலோ 20 கிலோ வச்சுருப்பா. அவன் போய் 1/4 கிலோ சர்க்கரை 1/4 கிலோ உப்பு ஏதாவது வாங்கினா அவன் என்ன பண்ணுவான், பழைய பேப்பர் வச்சுருப்பான், தினமலர் தினத்தந்தி எல்லாம் வச்சுருப்பான். அந்த பேப்பரில் அந்த சர்க்கரையை 1/4 கிலோ கட்டி நமக்கு பொட்டலமாக தான் வரும். அந்த காலத்தில் மளிகை சாமான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்லாம் கிடையாது, டப்பாவும் கிடையாது, கவரும் கிடையாது, பொட்டலத்தை அன்னன்னைக்கு கட்டி கொடுப்பா. இவன் ஆற்றுல வந்து அந்த சர்க்கரையை எடுத்து அந்த அஞ்சரை பெட்டின்னு இருக்கும், அந்த அஞ்சரை சர்க்கரை இல்லை, அந்த அரிசி பருப்பெல்லாம் அதில் கொட்டிப்பா. சர்க்கரை ஏதாவது ஒரு இதில் போட்டுண்டு இந்த அரை காகிதம் இருக்கும் இல்லையோ, அந்த அரை காகிதத்தை படித்தா என்ன ஞானம் உண்டாகும்? ஒரு ஞானமும் உண்டாகாது. அது ஏதோ எங்கேயோ குவிச்சிருக்காது, அது தலையும் இருக்காது வாலும் இருக்காது, ஏதோ ஒரு செய்தி இருக்கும் அதில். அதை படித்து உனக்கு என்ன ஞானம் வருமோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஏட்டை பார்த்து படித்தா உனக்கு ஞானம் வரும்னு பெரியவாச்சான் பிள்ளை ஊரிலே விழுவேடு எடுத்து கொண்டு அறிதல் புஸ்தகம் பார்த்து அறிதல் செய்வார் இல்லை. கத்தார்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து யார் கற்கிறார்களோ அவர்களைத்தான் கத்தார்கள்னு சொல்ல முடியுமே தவிர தானே புஸ்தகம் பார்த்து அறிந்து கொள்பவர்களை கத்தார்கள் என்று சொல்லவே முடியாது. நீ வர்த்திக்கிற ஊரிலே விழுந்த ஏடெடுத்து வாசித்தாருண்டோ என்ன அங்கே கிண்டலா கேட்குறார். நீ இந்த ஊரில் விழுந்த ஏடெடுத்து வாசித்தவர்கள் கூட கிடையாது அப்படின்னு கிண்டலா பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படி அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியனை அடிபணிந்து கேட்க வேண்டும். இதை யார் காட்டியிருக்கா? ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கான்றது இருக்கட்டும், இது எம்பெருமானே பல இடங்களில் காட்டியிருக்கா. ரொம்ப அழகான காஞ்சி சுவாமி ஒரு சரித்திரம் காட்டுவார். அது மெய்ம சொல்லில் வெண்சங்கம் ஒன்னேந்திய கண்ணா நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படின்னு ஒரு பாசுரம் திரு கண்ணமங்க எம்பெருமானிடத்திலே ரொம்ப ஆழ்வார் ரொம்ப அழகாக பெரும்புற கடலை அடலேத்தினை பெண்ணையானை எண்ணில் முனிவர் கருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்தில தொத்தினை அரும்பிலை அலரை அடியேன் மனத்தாசை அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியை சென்னு நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன்னு பெரிய பாசுரம். இந்த மாதிரி பாசுரம் திருமொழியிலே கிடையாது. சின்ன வயசில் திவ்ய பிரபந்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டால், திருமொழி ஆயிட்டான்னு கேட்டால் இந்த மாதிரி பதிகள்லாம் டெஸ்ட் வைப்பா, சாதா பதிகள்லாம் கேட்க மாட்டா. கண்ணமங்கை பாசுரம் சொல்லு, அரிமேய விண்ணகரம் பாசுரம் சொல்லு, இதுதான் கேட்பா பெரியவாழ்லாம். அப்படி கட்டமான பதிகம். கேட்ட உடனே திருக்கண்ணமங்கை எம்பெருமானுக்கு ஆசை, ஆழ்வார் ஆழ்வீரே எனக்கும் இது கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் வந்து கற்றுக்கிறேனே எனக்கும் கற்றுக் கொடுமே அப்படின்னாராம். உடனே ஆழ்வார் என்ன சொல்லிட்டார், பார் அப்படிலாம் கற்றுக் கொடுக்க முடியாது, இதெல்லாம் ஒரு ஆச்சாரிய இடத்துல அடிபணிந்து கேட்க வேண்டிய விஷயம். நான் மேலே உட்காரணும், நீ கீழே உட்காரணும், நீ என்னை சேவிக்கணும், இதில் சம்பாவனை கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணி தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாராம். சரி கற்றுக்கிறேன், நன்னா இருக்க பாட்டு ரொம்ப இதுவாக இருக்கே, நான் கற்றுக்கிறேன்னு அவர் வந்தாராம். பெருமாள் வந்தால் ஆழ்வார் சந்தை சொல்கிறார், சொல்லுன்னா எம்பெருமானுக்கு வரல. ஏன்னா அவன் ஏற்கனவே இவர் வாயில் நல்வேதம் ஓதும் வேதியர் வானவர் ஆவர் தோழின்றதுனால ஏற்கனவே வேதத்தை அத்தியனம் பண்ணவாளுக்கு திவ்ய பிரபந்தம் கொஞ்சம் பிடிபடாதான். அவன் ஏற்கனவே வேதத்தை சொன்னவன் எம்பெருமான், அதனால் அவனுக்கு பிடிபடலை. இந்த மக்குக்கு என்னால் சொல்லித்தர முடியாது, எனக்கு மேலே காரியங்கள் இருக்குது, நீ வேற யாரையா பார்த்துக்கோ, இல்லை எப்பயாவது நான் வேற ஏதாவது சமயத்தில் கற்றுக் கொடுக்குறேன்னு அவர் அடுத்த திருக்கண்ணபுரத்துக்கு போயிட்டார். அதே அப்புறம் என்ன ஆயிடுத்துன்னா, இதே திருமங்கை ஆழ்வார் அதே கார்த்திகையில் நம்பிள்ளை கலிகன்றி தாசராக அவதரித்தார். அதே கண்ணமங்கை எம்பெருமான் ஆவணி ரோஹிணியிலே பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரித்தார். அந்த நம்பிள்ளை இடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காலக்ஷேபம் கேட்டார்னா, திருமங்கை ஆழ்வாரிடத்திலே கண்ணன் எம்பெருமான் காலக்ஷேபம் கேட்டான். அது கேட்கணும்னு ஆசைக்காக அவர் அவதாரமே பண்ணிவிட்டார்னு பார்க்கிறோம். அப்போ காலக்ஷேபம் கேட்கணும், ஆச்சாரியத்தில் அடிபணிந்து விஷயங்களை கேட்க வேண்டும் என்பதை யார் உணர்த்தியிருக்கிறார்கள்? ஆச்சாரியர்கள் உணர்த்தியிருக்கிறார்கள், எம்பெருமானே உணர்த்தியிருக்கிறான் என்று பார்க்கிறோம். இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமான உதாரணம் சொல்லணும்னா, பெரிய பெருமாள் அவர் சர்வஜன், அவருக்கு தெரியாததா? ஆனால் அவர் என்ன ஆசைப்படுறாருனா, மணவாள மாமனிகள் திருவாக்காலே 36,000 படியை கேட்க வேண்டும், அவருடைய திருவாக்காலே அத்தனை 5 வியாக்கியானங்களை சேர்த்து கேட்க வேண்டும் என்று அவருக்கு சிஷ்யனாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஆசைப்பட்டு அவரிடத்திலே காலக்ஷேபம் கேட்டார். அப்படின்னு பார்த்தா எம்பெருமானே ஆசைப்படுகிறார், ஆச்சாரியர்களும் ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொன்ன பிற்பாடு நம்ம விதிவிலக்கா என்ன? நாம் என்ன பண்ணணும்னா, நிச்சயமாக முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்க வேண்டும், பின்னோர்ந்து தாமதனை பேச வேண்டும்,
தம் நெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றது என்று நாம் சொல்லக்கூடாது என்பதிலே நாம் ரொம்ப உறுதியோடு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த ஆச்சாரியர்கள் கற்பிக்கும் பாடம்னு சொன்னால் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முக்கியமான பாடம் இதுதான். இந்த ஆச்சாரியர்கள் கற்பிக்கும் இந்த பாடத்தை தான் 40 ஆண்டுகளாக சென்னை பல்கலைக்கழகத்திலே வைணவத்துறை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது ரொம்ப தனிச்சிறப்பு. இங்கே பாடம் படிக்கிறோம், திருவாய்மொழி படிக்கிறோம், திருமொழி படிக்கிறோம், அது படிக்கிறோம், அதெல்லாம் பாடம் இல்லை. இந்த கேம்பஸ்குள்ளே நாம் என்டர் ஆன உடனே நாம் படிக்கக்கூடிய முதலும் கடைசியுமான முக்கியமான பாடம் எதுன்னா, முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்க வேண்டும், பின்னோர்ந்து தாம் அதனை பேச வேண்டும், தம் நெஞ்சில் தோத்தினதே சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வைணவத்துறையில் எத்தனை ஆச்சாரியர்கள் வந்திருப்பார்கள், எவ்வளவு ஜீயர்கள், எவ்வளவு ஆச்சாரிய புருஷர்கள், எத்தனை உபன்யாசகர்கள் வந்து இந்த இடத்தை எல்லாம் புனிதமாக்கி இருக்கிறார்கள். முக்கியமான விஷயம், புத்தகத்தை பார்த்து நாம் நான் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த ஆச்சாரியனுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்குமா? ஆன்லைனில் பார்த்து ஆச்சாரியனுடைய உபன்யாசத்தை கேட்டுடலாம், ஆனால் அவருடைய கடாட்சம் நம்ம பேரில் விழுமா? அவரோட நேரில் இருந்து அடிபணிந்து 2 முறை அவரை சேவித்து கற்றுண்டாத்தான், அவருக்கு சிஸ்ரூஷகளை பண்ணி கற்றுண்டாத்தான், இந்த கடாட்சத்தினால தான் நம்ம இப்படி ஒரு மனுஷனை ஆரம்பே தவிர அந்த விஷயத்தினால நாம் மனிதர்களாக ஆவதில்லை. அந்த கடாட்சம் வேணுமென்றால் நேரே அடிபணிந்து கேட்க வேண்டும். அந்த காரியத்தை யார் பண்ணிட்டு இருக்கான்னா நம்முடைய வைணவத்துறை 40 ஆண்டுகளாக பண்ணி கொண்டிருப்பது என்பது தனிச்சிறப்பு. இந்த துறையிலிருந்து எத்தனை பேர் உருவாகி இருக்கிறார்கள், எத்தனை எம்ஏக்கள், எத்தனை டிப்ளமோக்கள், எத்தனை சர்டிஃபிகேட்லேருந்து எவ்வளோ பேர் தேறியிருக்கா, எத்தனை டாக்டரேட்ஸ்ன்னு எவ்வளோ பேர் எங்கே போனாலும். இங்கே வைணவத்துறையினுடைய ஒரு பொதுவாக சொல்லுவா, இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவா சார் லண்டனில் இருக்கா, இதில் இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லுவா. உண்மையாகவே பார்த்தா இந்த பாஸ் அவுட்ஸ் ஃப்ரம் வைஷ்ணவிசம் டிபார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா ஊர்லேயும் இருக்கா. இங்கே அடியனுடைய தகப்பனாருக்கு அடிக்கடி வந்து பார்ப்பா, 10 வருஷம் முன்னாடி படித்தேன், 20 வருஷம் முன்னாடி படித்தேன் அப்படின்னு பார்ப்பா. இப்போ எங்கே இருக்கீங்கன்னா சார் லண்டனில் இருக்கேன் சுவாமி, அமெரிக்காவில் இருக்கேன் சுவாமி, ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் சுவாமின்னுவா. அப்போ இந்த ஒரு அறையிலிருந்து உண்டான அத்தனை மாணவர்கள், அத்தனை ஞானிகள், அறிஞர்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறார்கள் என்னால் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னா ஆச்சாரியர்கள் காட்டின வழியிலே ஆச்சாரியர்கள் கற்பித்த பாடத்தை கற்பிக்கக்கூடியது இந்த வைணவத்துறை. அதுதான் இந்த வைணவத்துறைக்கு பெருமை என்று சொல்லிக்கொண்டு மேன்மேலும் இந்த வைணவத்துறை இன்னைக்கு தான் 40 வருஷம் ஆகுது, 50வது வருஷமும் கொண்டாடணும். அது சில்வர் ஜூப்ளி ஆச்சு, இப்போ கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி வரைக்கும் போய் அத்தனைக்கும் அடியேனும் 2 வார்த்தை, அடியேனும் அலுமினி தான், இங்கே கரஸ்பாண்டன்ஸ் படித்தேன். அதுவும் இல்லாமல் அடியன் தகப்பனார் இங்கே இருக்கிற காலத்தில் என்னென்ன செமினார் ஆச்சாரியர்கள் யார் வந்தாலும் கூடவே அடியேன்னு வருவேன். அடியனுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரு குறைஞ்சது 30-35 வருஷம் தொடர்பாக இருக்குதுன்னு சொல்ல வேண்டும். அப்படி இந்த ஒரு அழகான ஒரு தருவாயிலே அடியனுக்கும் பேச ஒரு வாய்ப்பளித்த இங்கே வைணவத்துறைக்கும் அதனுடைய HOD ஸ்ரீமானுவே தயாநிதி சுவாமிக்கும் அலுமினி அசோசியேஷனுக்கும் அடியனுடைய நன்றிகளை கூறி அடியனுடைய கிருதஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே.